18 ஜூன் 29 அயர்லாந்தின் டப்ளின் நகரில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான T20 போட்டி நடந்து கொண்டிருந்தது. இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது வீரர்களின் கிட்பேக்கை தூக்கிக் கொண்டு மைதானத்திற்குள் வந்தார் அந்த வீரர். பேட்டிங் செய்து கொண்டிருந்த வீரர்களுக்கு தண்ணீர் எடுத்து வந்த அந்த வீரரை பார்த்து மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனாலும் அவரை பார்த்து ஒட்டுமொத்த மைதானமும் ஆர்ப்பரித்தது. அந்த வீரர் தண்ணீர் எடுத்து வந்ததை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்ததற்கு காரணம் இருந்தது. அந்த வீரரின் பெயர் மகேந்திர சிங் தோனி. அவர் அணிக்கு புதிதாக அறிமுகமான வீரர் அல்ல, இந்திய கிரிக்கெட்டின் வெற்றிகரமான கேப்டன் என்று பெயர் எடுத்தவர். உலகின் தலை சிறந்த பினிஷர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் கேப்டன்சிக்கான பல சாதனைகளுக்கு அகரம் தீட்டியவரும் அவர்தான். ICC நடத்தும் 3 வகை உலக கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன் என்கிற சாதனையை தன்வசம் வைத்திருப்பவர் சக வீரர்களுக்கு தண்ணீர் எடுத்து வந்ததை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்ததில் ஆச்சரியமில்லை தானே. ஆனால் தோனி தன் ரசிகர்களை இப்படி ஆச்சரியப்படுத்துவது அது முதல் முறை அல்ல. ரசிகர்களின் ஆதர்சமாக விளங்கும் தோனி தனது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்திய தருணங்களை பற்றி பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. தோனியை ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று களத்தில் அவர் நடந்து கொள்ளும் முறை. வெற்றியோ தோல்வியோ தோனியின் நடவடிக்கை பெரிதாக வித்தியாசப்படாது. இந்த ஒரு குணத்துக்காகவே தோனி பெரும்பாலான தருணங்களில் கொண்டாடப்படுவார். தோனி அறிமுகமான போது இந்திய அணியில் அதிரடியாக விளையாடும் வீரர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்தது. அறிமுகமான புதிதில் தனது அதிரடி ஆட்டத்தின் மூலம் ரசிகர்களை அதிகம் கவர்ந்தார் தோனி. அதேபோல் தோனி கேப்டனான தருணத்தில் அவரது கூலான செயல்பாடுகள் இந்திய ரசிகர்களுக்கு புதிய அனுபவமாக அமைந்தன. அதுவரை இந்திய ரசிகர்கள் பார்த்த கேப்டன்கள் பெரும்பாலானோர் ஆக்ரோஷமான செயல்பாடுகளுக்கு பெயர் போனவர்கள் என்பதே அதற்கான காரணம். களத்தில் வீரர்கள் தவறு செய்தாலும் அதை பற்றி பெரிதும் அலட்டிக் கொள்ளாமல் தோனி செயல்பட்டது பலருக்கும் ஆச்சரியமானதாகவே அமைந்தது. மேலும் தோனியின் அந்த அணுகுமுறை வெற்றி தேடி தரவே ரசிகர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் தோனியை கொண்டாடத் தொடங்கினர். கிரிக்கெட்டை ஜென்டில்மேன் விளையாட்டு என்பார்கள். அதனை உண்மையாக்கும் நிகழ்வுகள் அரிதிலும் அரிதாக கிரிக்கெட் அரங்கில் அரங்கேறும். சில வீரர்கள் தான் அதனை உண்மையாக்குவது போல் நடந்து கொள்வார்கள். அதில் தோனியும் ஒருவர். கடந்த 2011ஆம் ஆண்டு இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் செய்து விளையாடியது இந்திய கிரிக்கெட் அணி. முதல் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் 2வது போட்டியிலும் இங்கிலாந்து அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. சதத்தை கடந்து விளையாடிக் கொண்டிருந்தார் இங்கிலாந்து வீரர் இயான் பெல். தேநீர் இடைவேளைக்கு முந்தைய கடைசி பந்தை அடித்துவிட்டு பந்து பவுண்டரி சென்று விட்டதாக நினைத்து கிரீஸை விட்டு வெளியேறினார் பெல். ஆனால் அவர் ரன் அவுட் செய்யப்பட்டார். நடுவரும் அவுட் கொடுத்து விட்டார். ஆனால் போட்டி முடிந்து விட்டதாக நினைத்தே பெல் கிரீஸை விட்டு வெளியேறியதாக கூறப்பட்டது. உடனே தனது அப்பீலை திரும்ப பெற்று பெல் தொடர்ந்து பேட்டிங் செய்ய அனுமதித்தார் இந்திய கேப்டன் தோனி. அந்த போட்டியில் இந்திய அணி மிகவும் திணறிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தோனி எடுத்த அந்த முடிவு பலருக்கும் அதிர்ச்சியானதாகவே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்திய ரசிகர்கள் பலரும் தோனியின் முடிவால் அதிருப்தி அடைந்தனர். ஆனாலும் விளையாட்டு உணர்வை குலைக்காமல் நடந்து கொண்டார் என பரவலாக பாராட்டப்பட்டார் தோனி. ஜென்டில்மேன் கேமான கிரிக்கெட்டின் மகத்துவத்தை தோனி காப்பாற்றியதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் அவரை கொண்டாடினர். அதேபோல் கடந்த 2015ஆம் ஆண்டு மும்பை வான்கடே மைதானத்தில் நடந்த ஒருநாள் போட்டியில் இந்திய தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. அந்த தொடரின் வெற்றியாளரை நிர்ணயிக்கும் முக்கியமான போட்டி அது. முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்கள் இந்திய பவுலர்களை அக்னி பரீட்சை செய்து கொண்டிருந்தனர். சுழற்பந்து, வேகப்பந்து என்கிற பேதமில்லாமல் எல்லா பந்துகளையும் நாலாபுரமும் சிதறடித்துக் கொண்டிருந்தனர் தென்னாப்பிரிக்க வீரர்கள். இந்திய வீரர் அக்சர் பட்டேல் வீசிய பந்தை சிக்ஸருக்கு விளாசிவிட்டு தசைப்பிடிப்பின் காரணமாக பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்தார் தென்னாப்பிரிக்காவின் டூப்ளசிஸ். அவருக்கு உதவ தென்னாப்பிரிக்க அணியின் பிசியோதெரபிஸ்ட் களத்திற்குள் வந்தார். ஆனால் தசைப்பிடிப்பால் அவதிப்பட்ட டூப்ளசிஸின் அருகில் வந்த தோனி அவரது 2 கால்களையும் மேலே தூக்கி பிடித்துக் கொண்டு முதல் உதவி செய்தார். ஒட்டுமொத்த வான்கடை மைதானமும் தோனி தோனி என்கிற ஆரவார குரலால் அதிர்ந்தது. தான் சாம்பியன் வீரர் என்கிற அந்தஸ்தில் இருக்கும் நிலையில் கௌரவம் பார்க்காமல் எதிரணி வீரரின் காலை தாங்கி பிடித்து தோனி முதலில் உதவி செய்ததை ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் பாராட்டியது. தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது. களத்திற்குள் மட்டுமல்ல, களத்திற்கு வெளியேயும் தோனியின் செயல்பாடுகள் ரசிகர்களை கவரும் வகையில்தான் அமையும். கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை 2020 தொடரில் இந்திய அணி அரையிறுதியோடு வெளியேறியிருந்தது. மும்பையில் வெஸ்ட் இண்டீஸ் அணியோடு நடந்த அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போதைய இந்திய அணியின் கேப்டன் தோனி. வெகு நாட்களாக விமர்சகர்கள் மத்தியில் நிலவி வந்த கேள்வியை தோனியிடம் நேரடியாக கேட்டார் ஒரு ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர். அந்த கேள்வி, நீங்கள் எப்போது ஓய்வு பெறப் போகிறீர்கள்? அந்த கேள்வி அப்போது எழுந்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. 2014ஆம் ஆண்டு டெஸ்ட் போட்டிகளிலிருந்து தோனி ஓய்வு பெற்றிருந்தார். மேலும் தோனியின் தலைமையிலான இந்திய அணி முக்கியமான தொடர்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து இருந்தது. தோனியின் ஆட்டத்திறன் குறித்தும் அப்போது கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது. இதனையெல்லாம் கருத்தில் கொண்டே தோனியிடம் அப்படி ஒரு கேள்வியை கேட்டார் அந்த பத்திரிகையாளர். அந்த கேள்வியால் தோனி கோபமடைவார் அல்லது நோ கமெண்ட்ஸ் என கூறி அந்த கேள்வியை தவிர்ப்பார் என எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில் தோனி வேறொரு முடிவை எடுத்தார். சொல்ல போனால் he had other ideas. அந்த கேள்வியை கேட்டதும் தோனி மிகவும் உற்சாகமானார். கேள்வி கேட்ட அந்த பத்திரிகையாளரை தனது அருகில் வந்து அமருமாறு அழைத்தார். பின்னர் தனது ஆட்டம் குறித்து தோனியே சில கேள்விகளை அந்த பத்திரிகையாளரிடம் கேட்டார். அந்த பத்திரிகையாளர் கொடுத்த பதிலிலிருந்தே அவர் கேள்விக்கான பதிலையும் வரவழைத்தார் தோனி. சமீப காலங்களில் தோனி தனது குழந்தையோடு இருக்கும் புகைப்படங்களும் வீடியோக்களும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. தன் தந்தையை உற்சாகப்படுத்துவதற்காக தோனி கலந்து கொள்ளும் போட்டிகள் நடக்கும் போது மைதானத்திற்குள் வரும் அவரது மகள் ஜிவாவின் செயல்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் வைரலாகின்றன. 2018 IPL தொடரில் சென்னை அணி கோப்பையை கைப்பற்றிய போது அணியின் மற்ற எல்லா வீரர்களும்
வெற்றி கோப்பையை தங்கள் கையில் வைத்து கொண்டாடி கொண்டிருந்தனர். ஆனால் அணியை வழிநடத்தி கோப்பையை வென்று தந்த தோனி ஒரு ஓரமாக நின்று தனது மகளை கையில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தார். அணிக்கு தலைவனாக இருக்கும் போதும் மகளுக்கு தந்தையாக தனது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர் தோனி. சமீபத்தில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் தனது மகள் ஜிவா தன்னை மனிதனாக மாற்றியுள்ளார் என தோனி கூறியது குறிப்பிடத்தக்கது. தோனியை பற்றி விரிவாக பேசும்போது சென்னைக்கும் அவருக்குமான பந்தம் குறித்து பேசாமல் இருக்க முடியாது. தோனி ஜார்க்கண்டில் பிறந்திருந்தாலும் சென்னையோடு அவருக்கு இருக்கும் உறவு அலாதியானது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ஆடத் தொடங்கிய பிறகு சென்னை வாசிகளால் தங்கள் வீட்டு பிள்ளையாகவே பார்க்கப்பட்டார் தோனி. இந்திய அணிக்கு ஆடிக்கொண்டிருந்த வரை கேப்டன் தோனியாக இருந்தவர் சென்னைக்கு ஆடத் தொடங்கிய பிறகு தல தோனியாக மாறினார். தோனியும் தன்னை தல என்று சென்னை ரசிகர்கள் அழைப்பதையும் விரும்பத் தொடங்கினார். தடைக்கு பின்னர் சென்னை அணி மீண்டும் IPL-இல் கலந்து கொள்வதற்கான பூர்வாங்க பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கும் போது தல என பொறிக்கப்பட்ட ஜெர்சி அணிந்த தன்னுடைய புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் தோனி. சென்னை அணிக்காக தான் ஆடப்போவதை ரசிகர்களுக்கு இந்த சமிக்ஞை மூலம் உணர்த்தினார். மேலும் சென்னை அணிக்கான ஒப்பந்தத்தில் தோனி கையெழுத்திடும் போது அருகில் இருந்த அவரது மனைவி சாக்ஷி மீண்டும் வீட்டுக்கு திரும்புகிறோமா மகி என கேட்டது தோனிக்கும் சென்னைக்கும் இடையிலான உறவுக்கு ஓர் உதாரணம். தோனி களத்திற்குள்ளும் களத்திற்கு வெளியேயும் செயல்படுவது மட்டுமல்லாமல் அவர் அணிக்குள் வருவதற்காக நடத்திய போராட்டமும் ரசிகர்களை பெருமளவில் கவரக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் அது தேவதை கதைகளை ஒத்தது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தவர் தோனி. தனது பள்ளிக்கூட நாட்களில் முதலில் கால்பந்தாட்ட வீரராக இருந்த தோனி பின்னர் அவரது பள்ளி பயிற்சியாளரால் கிரிக்கெட் பக்கம் திருப்பப்பட்டார். 19 வயதிற்குட்பட்டோருக்கான கூச் பெஹார் கோப்பையில் பீகார் அணிக்காக விளையாடிய தோனி பின்னர் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் அணிகளுக்காக ரஞ்சி கோப்பையில் ஆடினார். ரஞ்சி கோப்பை மற்றும் தியோடர் கோப்பை போன்ற உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு இந்தியா A அணியில் இடம் பிடித்த தோனி பின்னர் சீனியர் அணியிலும் இடம் பிடித்தார் என்று சொல்லி இதை எளிதாக கடந்து விடலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் விஷயங்கள் எளிதாக கடக்கக்கூடியவை அல்ல. இந்திய சமூகத்தில் தான் பார்த்துக் கொண்டிருக்கும் வேலையை விடுவது மன்னிக்க முடியாத குற்றம் என்றே கூற வேண்டும். ஆனால் தோனி தனது கனவுக்காக நிலையான வருமானம் வரும் அரசு வேலையை துணிச்சலாக கைவிட்டார். தோனியை பற்றி கூறப்படும் கருத்துக்களில் ஒன்று அவருக்கு அதிர்ஷ்டம் அதிகம் என்பது. அதிர்ஷ்டம் என்கிற ஒன்று உண்மையெனில் அது துணிச்சல்காரர்களை சென்று சேரும் இயல்புடையது. தோனி அப்படிப்பட்ட துணிச்சல்காரர். அந்த துணிச்சல் தான் மேற்கு வங்கத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் காரக்பூரில் டிக்கெட் கலெக்டராக இருந்த தோனியை கோப்பைகளை கலெக்ட் செய்யும் வெற்றிகரமான கேப்டனாக மாற்றியது. அந்த துணிச்சல் தான் மைதானத்தில் தோனியை கண்டவுடன் ரசிகர்களை ஆர்ப்பரிக்க வைக்கிறது. அந்த துணிச்சல் தான் கிரிக்கெட் விளையாடும் நாடுகளை எல்லாம் அவரது பெயரை உச்சரிக்கும்படி செய்திருக்கிறது. அந்த துணிச்சல் தான் பல இளைஞர்களுக்கு தோனியை முன்மாதிரியாக மாற்றியிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு கேள்வி எழ வேண்டியது அவசியமாகிறது. உண்மையில் களத்தில் விளையாட்டு தவிர்த்த தனது செயல்பாடுகளுக்காகத்தான் தோனி கொண்டாடப்பட வேண்டுமா? தோனி தனது மகளோடு விளையாடும் வீடியோக்களை வைத்துதான் அவரை குறித்து பேச வேண்டுமா? களத்தில் எதிரணி வீரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் என்பதற்காகத்தான் அவர் புகழப்பட வேண்டுமா? நடுத்தர வர்க்கத்தில் பிறந்த அவர் இவ்வளவு உயரத்திற்கு வளர்ந்திருக்கிறார் என்கிற தன்னம்பிக்கை கதைக்காகத்தான் தோனி போற்றப்படுகிறாரா? விளையாட்டு உணர்வோடு நடந்து கொள்கிறார் என்கிற ஃபேர் பிளே கார்டுக்குத்தான் அவர் தகுதியானவரா? கிரிக்கெட்டில் தோனியின் திறமை என்ன? அணியில் அவரது இடம் என்ன என விடை காண வேண்டிய பல கேள்விகள் அணிவகுத்து நிற்கின்றன. தன்னிடம் இருக்கும் விளையாட்டு உணர்வு போன்ற விஷயங்களுக்காகத்தான் தோனி கொண்டாடப்படுகிறாரா? தோனியின் விளையாட்டு திறன் கொண்டாட்டத்திற்கு உரியதுதானா என்ற கேள்விகளை எழுப்பினால் சர்வ நிச்சயமாக கூறலாம், தோனியின் விளையாட்டு திறன் கொண்டாட்டத்திற்கு உரியதே. தோனியின் பேட்டிங் திறமைக்கு சான்றாக அமைந்த பல ஆட்டங்கள் இருக்கின்றன. அறிமுகமான தொடக்க சில போட்டிகளில் தோனி சரியாக ஆடவில்லை. பாகிஸ்தானுக்கு எதிராக விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒருநாள் போட்டியில் தோனியின் சுயரூபம் முதலாக வெளிப்பட்டது. 90களின் பிற்பகுதியில் பிறந்த தலைமுறையின் ஆதர்ச நாயகனாக தோனி மாறியதற்கான முதல் புள்ளி வைக்கப்பட்டதும் அதுதான். அந்த போட்டியில் 123 பந்துகளில் 148 ரன்களை எடுத்தார் தோனி. நாளது தேதி வரை ஒருநாள் போட்டிகளில் இந்திய விக்கெட் கீப்பர் ஒருவர் எடுத்த அதிகபட்ச ரன்கள் அதுதான். அந்த போட்டிக்கு பின்னர் தான் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பேசுபொருளானார் தோனி. ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய விக்கெட் கீப்பர் என்கிற தோனியின் சாதனை அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. வெகு விரைவில் அதனை தோனியே உடைத்தார். 2005 அக்டோபரில் ஜெய்ப்பூரில் இலங்கையை எதிர்த்து விளையாடியது இந்திய அணி. 299 என்ற இலக்கை துரத்திய இந்திய அணி முதல் ஓவரிலேயே சச்சினின் விக்கெட்டை இழந்திருந்தது. 3வது வீரராக களமிறங்கிய தோனி ருத்ர தாண்டவம் ஆடினார். நாடு முழுவதும் அதற்கு அடுத்த நாள் கொண்டாடப்படவிருந்த தீபாவளியை ஜெய்ப்பூரில் மட்டும் ஒரு நாள் முன்னதாக கொண்டாடினார் தோனி. காலில் ஏற்பட்ட தசைப்பிடிப்போடு ஆடி தோனி அசத்தியதை குறிப்பிட்டு சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை என பத்திரிகைகள் எழுதின. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வெளிப்பட்டது தோனியின் சுயரூபம் என்றால் இலங்கையுடனான போட்டியில் அவர் எடுத்தது விஸ்வரூபம். அந்த போட்டியில் தோனி அடித்த ரன்கள் 183, அதில் 10 சிக்சர்களும் அடக்கம். 2003ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக பாண்டிங் விளாசிய 8 சிக்சர்களால் மனம் நொந்திருந்த இந்திய ரசிகர்கள் தோனியின் அந்த 10 சிக்சர்கள் மூலம் தங்கள் மனக்காயத்திற்கு மருந்து போட்டுக் கொண்டனர். அதனையடுத்து பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்திலும் தனது முத்திரையை அழுத்தமாக பதித்தார் தோனி. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே லாகூரில் நடந்த ஒருநாள் போட்டியை நேரில் காண வந்திருந்தார் அன்றைய பாகிஸ்தான் அதிபர் பர்வேஸ் முஷாரப். அந்த போட்டியில் அபாரமாக பேட்டிங் செய்த தோனி தனது அட்டகாசமான 72 ரன்கள் மூலம் பாகிஸ்தானிடமிருந்து வெற்றியை தட்டி பறித்திருந்தார். போட்டி முடிந்தபின் பரிசளிப்பு விழாவில் பேசிய முஷாரப் தோனியின் ஆட்டத்தை புகழ்ந்ததோடு அவரது பங்க் ஹேர் ஸ்டைலையும் பாராட்டி பேசினார். காலம் எப்போதும் ஒருபோலவே பயணிக்காது. 2007ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் தோனிக்கு மிகப்பெரிய சறுக்கலாக மாறியது. வெஸ்ட் இண்டீஸில் நடந்த உலகக்கோப்பையில் இந்திய அணி லீக் சுற்றோடு திரும்பியிருந்தது. வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் அடைந்த தோல்வியின் காரணமாக முதல் சுற்றிலேயே வெளியேறியிருந்தது இந்திய அணி. வெற்றியின் போது கைத்தட்டும் கரங்கள் எல்லாம் தோல்வியின் போது தட்டி கொடுக்க தயாராக இருப்பதில்லை. சில கரங்கள் கல்லறியவும் தயாராகின்றன. நாடு முழுவதும் இந்திய அணிக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன. வீரர்களின் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டன. ராஞ்சியில் கட்டுமானத்தில் இருந்த தோனியின் வீடும்
தாக்குதலுக்கு தப்பவில்லை. முன்பே கூறியது போல் காலம் ஒரே மாதிரி பயணிப்பது இல்லைதானே. அதே ஆண்டில் 2020 உலகக்கோப்பையை அறிவித்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். சச்சின், கங்குலி, டிராவிட் ஆகிய மூத்த வீரர்கள் 20 ஓவர் உலகக்கோப்பையில் கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுக்கவே இளம் இந்திய அணி தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த அணியில் இடம்பெற்றிருந்த வீரர்களில் பெரும்பான்மையான பெயர்கள் ரசிகர்களுக்கு புதியதாக இருந்தன. இளம் வீரர்களை கொண்ட அந்த அணிக்கு தோனியை கேப்டனாக்கும்படி சச்சின் பரிந்துரை செய்ததாக ஒரு தகவல் உண்டு. அந்த தொடருக்கு முன்பு வரை இந்திய அணி ஒரே ஒரு சர்வதேச 2020 போட்டியில் மட்டுமே விளையாடி இருந்தது. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் கோப்பையை கைப்பற்றியது தோனியின் இளம் படை. டேபிள்ஸ் ஆர் டர்ன்ட் என்று ஆங்கிலத்தில் ஒரு பதம் உண்டு. அந்த தருணத்திற்கு மிகவும் பொருத்தமான வார்த்தைகள் இவை. தோனி மீதும் இந்திய அணி மீதும் கல்லறிந்த பல கைகள் பூக்களை தூவின. பத்திரிகைகளில் முன்பு எந்த இடத்தில் தோனியின் வீடு தாக்கப்பட்ட படம் இருந்ததோ இப்போது அதே இடத்தில் உலகக்கோப்பையை கையில் வைத்துக் கொண்டு தோனி ஸ்டைலாக சிரித்துக் கொண்டிருந்தார். தான் அவமானப்படுத்தப்பட்ட இடத்தில் தன் வெற்றியை நிரூபித்து அவமானப்படுத்தியவர்களே தன் வெற்றியை கொண்டாட வைக்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அது தோனிக்கு அமைந்தது. இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய இன்னொரு உபத்தகவல் உண்டு. இந்திய கிரிக்கெட்டில் தோனியின் சகாப்தம் அப்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருந்தது. அடுத்த சில நாட்களிலேயே ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான கேப்டன் பதவியை ராகுல் டிராவிட் ராஜினாமா செய்ய ஒருநாள் போட்டிகளுக்கும் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் தோனி. தோனி தலைமையில் இந்திய அணி சிறப்பாகவே செயல்பட்டது. சொந்த மண்ணில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றிய தோனியின் அணி 2008 ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்தது. அந்த பயணத்தில் தான் பலத்த விமர்சனங்களுக்கிடையே துணிச்சலான முடிவொன்றை எடுத்தார் தோனி. ஆஸ்திரேலியாவுடனான டெஸ்ட் தொடரை இழந்த நிலையில் ஒருநாள் போட்டிகளுக்கு இளம் வீரர்களை அதிகம் கொண்ட அணியை தோனி தேர்ந்தெடுத்தார். சீனியர்களை அவர் புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனாலும் தனது முடிவில் உறுதியாக இருந்தார் தோனி. இந்த முறையும் அவரது துணிச்சலை அதிர்ஷ்டம் முத்தமிட்டது. 22 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆஸ்திரேலிய மண்ணில் ஒருநாள் தொடரை வென்றது இந்திய அணி. 2009 ஆண்டு கும்ப்ளே ஓய்வு பெற்றதால் டெஸ்ட் கேப்டனாகவும் பொறுப்பேற்றார் தோனி. அவரது தலைமையிலான அணி நியூசிலாந்திலும் வெஸ்ட் இண்டீஸிலும் டெஸ்ட் தொடரை வென்றது. அதேபோல் சர்வதேச டெஸ்ட் தரவரிசையில் முதன்முறையாக முதலிடம் பிடித்து சாதித்தது. தோனியின் சாதனை மகுடங்களில் மின்னும் வைரம் போன்றது 2011 உலகக்கோப்பை வெற்றி. இளமையும் அனுபவமும் சரிவிகிதத்தில் கொண்ட அணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்திய அணி. துணைக்கண்டத்திலேயே உலகக்கோப்பை நடப்பது இந்திய அணிக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்பட்டது. தோனி பேட்டிங்கில் சொதப்பினாலும் இந்திய அணி அந்த தொடரில் சிறப்பாகவே செயல்பட்டது. இறுதிப் போட்டியில் யாரும் எதிர்பாராத வகையில் யுவராஜின் ஆர்டரில் இறங்கிய தோனி பட்டையை கிளப்பினார். இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியது. உற்சாகம் கொப்பளிக்கும் குரலில் ரவி சாஸ்திரி செய்த வர்ணனையோடு தோனி அடித்த அந்த வெற்றிக்கான சிக்ஸரை இந்திய ரசிகர்களால் அவ்வளவு எளிதில் மறக்கவே முடியாது. அந்த வெற்றிக்கு பிறகு தோனியின் சோதனை காலங்கள் தொடங்கின. வெளிநாட்டு டெஸ்ட் தொடர்களில் தோனியின் அணி தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது. இதனால் தோனியின் கேப்டன்சி பலத்த விமர்சனங்களுக்கு உள்ளானது. சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணி தோல்விகளை சந்திக்க IPL-இல் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சூதாட்ட புகார்கள் சுரண்டடித்தன. 2013 ஆண்டில் நடந்த IPL தொடரில் சென்னை அணி மீது சொல்லப்பட்ட சூதாட்ட புகாரில் தோனியும் குற்றம் சாட்டப்பட்டார். இந்திய அணியின் முக்கியமான வீரர்கள் சிலர் மீதும் சூதாட்ட புகார் கூறப்பட்டது. அந்த புகார்களின் ஈரம் காய்வதற்குள் சாம்பியன்ஸ் டிராபி விளையாட இங்கிலாந்து சென்று சேர்ந்தது இந்திய அணி. அத்துடன் கோப்பையையும் கைப்பற்றியது. ICC நடத்தும் அனைத்து வகையான கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன் என்கிற சாதனை தோனி வசம் வந்து சேர்ந்தது. 2015 ஒருநாள் உலகக்கோப்பை, 2016 2020 உலகக்கோப்பை போன்றவற்றில் இந்திய அணி தோல்வியடையவே 2017 ஜனவரியில் தனது கேப்டன் பதவியை ராஜினாமா செய்த தோனி அணியில் ஒரு வீரராக தொடர்கிறார். ஆனால் தோனியின் கேப்டன்சி சாதனைகள் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியவை என்கிறார்கள் கிரிக்கெட் விமர்சகர்கள். உலகின் தலைசிறந்த வீரர்கள் பலர் கேப்டன்சியின் போது தடுமாறி இருக்கிறார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சச்சின். ஆனால் ஒரு வீரராக மட்டுமல்லாமல் ஒரு தலைவனாகவும் தனது ஆளுமையை நிரூபித்தவர் தோனி. ஒரு நல்ல தலைவனுக்கு உதாரணம் எதிர்காலத்திற்கான வீரர்களை உருவாக்குவது. இப்போது இந்திய அணியில் அசத்திக் கொண்டிருக்கும் ரோஹித் சர்மா, அஸ்வின், பும்ரா, புவனேஷ்குமார் ஆகியோர் தோனியின் வார்ப்புகளே. ஒரு வீரராக அணியின் கேப்டனாக தோனி செய்த சாதனைகளை எல்லாம் தாண்டியது விக்கெட் கீப்பராக அவர் செய்திருக்கும் சாதனைகள். தோனி இந்திய அணிக்குள் வந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானது. சர்வதேச கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பர்கள் குறித்த கருத்துக்கள் மாறத் தொடங்கியுள்ளன. கில்கிறிஸ்ட், பவுச்சர் போன்றவர்களாம் விக்கெட் கீப்பர்கள் சிறந்த பேட்ஸ்மேன்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் உருவாகியுள்ளது. இந்திய அணியிலோ நயன் மோங்கியாவிற்கு பின்னர் நிலையான விக்கெட் கீப்பர்களே இல்லாத நிலை இருந்தது. அஜய் ரத்ரா, பார்த்திவ் பட்டேல், தீப்தாஸ் குப்தா என பல விக்கெட் கீப்பர்கள் பரிசோதிக்கப்பட்டும் எந்த பலனும் ஏற்படாத நிலையில் தோனி அணிக்குள் வந்தார். இந்திய அணிக்கு ஒரு கில்கிறிஸ்ட் வேண்டும், ஒரு பவுச்சர் வேண்டும் என பேசப்பட்ட காலங்களில் அணிக்குள் வந்து மற்ற அணிகளை தங்களுக்குள் ஒரு தோனி வேண்டும் என்று எண்ண வைத்தது தோனியின் ஆகச்சிறந்த சாதனை. தோனி எந்த அளவிற்கு பாராட்டப்படுகிறாரோ அவ்வளவு அவர் மீது விமர்சனங்களும் உண்டு. தோனி மீது கூறப்படும் முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று துணைக்கண்டத்துக்கு வெளியே அவர் சதமடித்தது இல்லை என்பது. ஆனால் துணைக்கண்டத்துக்கு வெளியே அணியை காப்பாற்றிய அவரின் சில 80-90களின் மதிப்பு சதத்தை விட நிச்சயம் அதிகம்தான். அதேபோல் சீனியர்களை தவிர்த்துவிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கிய போது பல்வேறு விமர்சனங்கள் வந்தன. அந்த சீனியர்கள் இருந்தபோது எட்டாத உயரங்களுக்கு அணியை கொண்டு சென்று விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ளார் தோனி. சமீப காலமாக அவர் சரியாக விளையாடவில்லை என்றும் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் அதை கடுமையாக மறுக்கும் வகையில் புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. கடந்த ஆண்டு ஒருநாள் போட்டிகளில் அவரது சராசரி 60.62. தோனியிடம் அளவிட முடியாத விளையாட்டு திறன் மிச்சம் இருக்கிறது. 35 வயதை கடந்த நிலையிலும் அவரது உடற்தகுதி அசாத்தியமானது. இக்கட்டான தருணங்களில் இப்போதும் அணியை அவர்தான் வழி நடத்துகிறார். அது இனியும் தொடரும். தோனியின் வார்த்தைகளிலேயே அவரை குறித்து சொல்வதென்றால் பழைய ஒயினுக்கு ருசி அதிகம். தோனியின் சாதனைகள் எதிர்காலத்தில் முறியடிக்கப்படலாம். தோனி கீப்பிங்கில் தொட்ட உயரத்தை ரிஷப் பண்டோ, சஞ்சு சாம்சனோ தாண்டலாம். கேப்டன்சியில் கோலியோ, ரோஹித்தோ, ரெய்னாவோ சிகரம் தொடலாம். ஆனால் செய்யவே முடியாது என்று கருதியவற்றை
செய்து காட்டிய தோனிக்கு பின்னால் வைத்துதான் அவர்கள் பார்க்கப்படுவார்கள் என்பது நிதர்சனம். தோனி தோல்விகளை சந்தித்திருக்கலாம், அவரிடம் குறைகள் இருக்கலாம். குறைகளே இல்லாத ஒரு மனிதனைத்தான் கொண்டாட வேண்டும் என்றால் இந்த யுக முடிவு நாள் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தாலும் குறைகளற்ற ஒருவன் வரப்போவதில்லை என்பதால் சக மனிதர்களை குறைகளோட கொண்டாடுவோமே என்னவாகிவிடப் போகிறது? ஆக தோனியையும் கொண்டாடுவோம்.